சரிங்க சார், அடுத்து பார்க்க போறோம் பாருங்க, த கிரேட் நார்த் இந்தியன் பிளைன்ஸ், வடபெரும் சமவெளி. இதனுடைய ஏரியா எவ்வளவு சார் அப்படின்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, இதனுடைய பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் இந்த வடபெரும் சமவெளினா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமவெளி வண்டல் மண்ணை உடைய ஒரு வளமான சமவெளி அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார், வண்டல் மண் எப்படி சார் உருவாகும் அப்படின்னா, வண்டல் மண் என்பது ஆறுகளின் படிய வைத்தலால் உருவாகக்கூடியது. ஓகேங்களா, அலுவியல் சாயில் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் ரிவர்ஸ். சரிங்க சார், இந்த வண்டல் மண் வடபெரும் சமவெளி வண்டல் மண் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இது எந்த ஆறுகள் படிய வைக்குது? ஓகேங்களா, அதாவது the great north Indian plains is the wealthiest alluvial plain which has a alluvial deposit of the Indus, Ganges, Brahmaputra which are originated in the Himalayas. ஓகேங்களா, அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால படிய வைக்கப்பட்ட வளமான வண்டல் மண் சமவெளி, இது பேர் தான் வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க சார், இப்போ நீங்க வண்டல் மண் சொல்லிட்டீங்க, இது வந்து ஆறுகளின் படிய வைத்தலால உருவாகும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஆறுகள் படிய வைக்கும் இல்லையா சார்? ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த படிவுகள் இருந்திருக்கும் இல்லையா? இதை பிரிக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா காதர், பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க. காதர்னா என்ன அப்படின்னா நியூவர் அலுவியல் டெபாசிட், பாங்கர்னா ஓல்டர் அலுவியல் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, காதர்னா புதிய வண்டல் படிவு, பாங்கர்னா பழைய வண்டல் படிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார், இந்த வடபெரும் சமவெளியை நம்ம டிவிஷனா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன டிவிஷன், அதனுடைய ஏரியா என்ன, எந்த ஆறுகளினுடைய வண்டல் படிவு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படிங்கிறது, பஞ்சாப் ஹரியானா பிளைன். இதோட ஏரியா பாருங்க 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. என்ன ரிவர்ஸ் பாருங்க, ராவி, அடுத்து பியாஸ், அடுத்து சட்லெஜ். இந்த ஆறுகளால பாத்தீங்கன்னா படி வைக்கப்பட்ட சமவெளி தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி, இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது ஆரவல்லி மலையினுடைய மேற்கு பகுதி. இதுதான் ஆரவல்லி மலை, பழமையான மடிமலைன்னு பார்த்திருப்போம் இல்லைங்களா? அதனுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறதா ராஜஸ்தான் சமவெளி. இதனுடைய மேஜர் பார்ட் வந்து டெசர்ட்டா இருக்கு, பாலைவனமா இருக்கு. அந்த பாலைவனத்தை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதனுடைய ஏரியாவும் 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இது எந்த ஆறால உருவாக்கப்படுதுன்னா லூனி ஆறால். அடுத்து கங்கை சமவெளி, ரொம்ப முக்கியமான சமவெளி, கங்கைடிக் பிளைன் அப்படிங்கிறது. இதனுடைய ஏரியா பாருங்க 3.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, இருக்கிறதுலே மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி. ஓகேங்களா, இது எதனால படி வைக்கப்படுது, எந்த படிவுகள், எந்த ஆறுகளால படி வைக்கப்பட்ட வண்டல் மண்களை உடையது அப்படின்னா கங்கை மற்றும் துணையாறுகளால படி வைக்கப்பட்ட வண்டல் மண்களை உடையது. அடுத்து பாருங்க, பிரம்மபுத்திரா பிளைன், ஆல்சோ நோன் அஸ் அஸ்ஸாம் பிளைன். பிரம்மபுத்திரா சமவெளி, இன்னொரு பேர் அஸ்ஸாம் சமவெளின்னு சொல்றோம். இதனுடைய ஏரியா பாருங்க 56,275 சதுர கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா மற்றும் துணையாறுகளால படி வைக்கப்பட்ட வண்டல் மண்களை உடையது. ஓகேங்களா, புரியுது இல்லைங்களா? பிரம்மபுத்திரா சமவெளினாலும் ஒண்ணுதான், இன்னொரு பேர் அஸ்ஸாம் சமவெளினாலும் ஒண்ணுதான். நாம இங்க பார்த்தோம், இந்த ராஜஸ்தான் சமவெளியோட பெரும்பகுதி என்ன அப்படின்னா பாலைவனம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்துதான் பார்க்க போறோம் இந்த வடபெரும் சமவெளியில ஒரு சப் டாபிக் பார்த்தோம் இல்லையா, கிரேட் இந்தியன் டெசர்ட், ஆல்சோ நோன் அஸ் தார் டெசர்ட். ஓகேங்களா, ஆல்சோ நோன் அஸ் தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தார் பாலைவனம், இதனுடைய ஏரியா வந்து பாருங்க 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, இது உலகத்துல 17வது பெரிய பாலைவனம். நம்மளுடைய பாலைவனம் தார் டெசர்ட்டான இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் டெசர்ட், இட் இஸ் 17th largest desert in the world. ஓகேங்களா, உலகின் 17வது பெரிய பாலைவனம். ஓகேங்களா, இந்த பாலைவனம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்ட பாருங்க, இந்த தார் பாலைவனம் அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு? ஆரவல்லி மலையினுடைய மேற்கு பகுதியில இருக்கு. ஆரவல்லி மலையினுடைய எந்த பகுதியில இந்த பாலைவனம் இருக்கு அப்படின்னா ஆரவல்லி மலையினுடைய மேற்கு பகுதி. ஓகேங்களா சார், ஏன் இந்த பகுதி பாலைவனமா இருக்குன்னா வரக்கூடிய பருவக்காற்றை ஆரவல்லி மலை தடுத்துருது. இதனால இந்த ஆரவல்லி மலை பருவக்காற்றால ஆரவல்லி மலையுடைய மேற்கு பகுதி போக முடியல. அதனால அந்த பகுதி வந்து ஆண்டாண்டு கால குறைவான மழைப்பொழிவு பெற்று அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாலைவனமா பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆரவல்லி மலையை பழமையான மடிப்பு மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம் குரு சிகார் ஆர் மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆரவல்லி மலையினுடைய உயரமான சிகரம் குரு சிகார் ஆர் இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் அபு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். சரிங்களா, சரிங்க சார். அடுத்து இந்த தார் பாலைவனம் எந்தெந்த நாடுகள்ல சார் இருக்கு? ஸ்ப்ரெட் இன் த மேஜர் பார்ட் ஆஃப் த தார் டெசர்ட் சிச்சுவேட்டட் இன் த இந்தியா அண்ட் சம் ஸ்மால் பார்ட் சிச்சுவேட்டட் இன் பாகிஸ்தான் ஆல்சோ. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவில எந்த மாநிலங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தானோட 2/3 பார்ட் ராஜஸ்தானோட 2/3 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் தான். பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானால இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, ஆனா நம்மளுக்கு டெசர்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வருது ராஜஸ்தான் தான். பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் தான் பார்த்தோமா. ஆனா அந்த ராஜஸ்தான் மாநிலத்துல 3ல் 2 பகுதி என்னவா இருக்குன்னா பாலைவனமா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்க இதனுடைய பாலைவனத்தினுடைய பிரிவுகள், டிவிஷன்ஸ் ஆஃப்
தார் டெசர்ட் என்னென்ன டிவிஷன் இருக்குன்னு பாருங்க. பாங்கர், மருசலி அப்படிங்கிற 2 டிவிஷன் இருக்கு. ஓகேங்களா, இதனுடைய டிவிஷன் பாங்கர், மருசலி அப்படிங்கிற 2 டிவிஷன் இருக்கு. பாங்கர்னா என்ன, மருசலினா என்னன்னா, பாங்கர்னா செமி டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அரை பாலைவனம், செமி டெசர்ட். மருசலி அப்படின்னா கம்ப்ளீட் டெசர்ட், கம்ப்ளீட் டெசர்ட், முழுமையா பாலைவனம். இல்லைன்னா சார் பாலைவனம் இல்லைன்னா சார் அரை பாலைவனம், முழு பாலைவனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த பாங்கர் அப்படிங்கிறது என்னதான் வந்து பாலைவனமா இருந்தாலும் ஒரு கம்மியான அளவாவது மழை பெஞ்சு சின்ன சின்ன தாவரங்கள், அந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வறல் நிலையத்துல இருக்கக்கூடிய உயிரிகள் இதெல்லாமே இருக்கும். புரியுது இல்லைங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு பாலைவனம் முழுமையா எதுவுமே இல்லாம பாலைவனம் மாதிரியே பாத்தீங்கன்னா காட்சியளிக்கும். அதான் பாங்கர், மருசலின்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய முக்கியமானது பாருங்க, ஃபர்ஸ்ட் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி, லேக் சாம்பார். ஓகேங்களா, லேக் சாம்பார் ராஜஸ்தான்ல இருக்கு. இது என்ன, இதனுடைய இது என்னன்னா இந்தியாவின் மிகப்பெரிய உப்புநீர் ஏரி அப்படின்னு சொல்லுவோம், லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் லூனி ரிவர், லூனி ஆறு, பாலைவனத்துல பாயக்கூடிய ஆறு. அடுத்து பாருங்க, இந்த பாலைவனத்தினுடைய நீர்ப்பாசன வசதிக்காக வெட்டப்பட்ட கால்வாய் தான் இந்திரா காந்தி கால்வாய். ஓகேங்களா, இட் இஸ் a man-made canal constructed for the irrigation of the Thar desert அப்படின்னு சொல்லுவோம். தார் பாலைவனத்தினுடைய ஒரு நீர்ப்பாசனத்துக்காக வெட்டப்பட்ட கால்வாய் தான் இந்திரா காந்தி கால்வாய். அடுத்து பாருங்க, ஜெய்சால்மார். ஜெய்சால்மார் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த ஜெய்சால்மார் வேற எதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு பண்பு பெற்று இருக்கு அப்படின்னா, இங்க ஜெய்சால்மார்ல விண்மில் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்படி நம்ம ஊர்ல முப்பந்தல் ஆரல்வாய் மொழின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஜெய்சால்மார் விண்மில், ஓகேங்களா, ஜெய்சால்மார் காற்றாலை பண்ணைகள் வந்து ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஜெய்சால்மார் தான் இந்தியாவுடைய குறைவான மழை பெறும் இடம், லீஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் பிளேஸ் ஆஃப் இந்தியா. இது அப்படின்னா இந்த ஜெய்சால்மார் அப்படிங்கிறது. ஓகேங்களா, புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த தார் பாலைவனம் எங்க வரும் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளியில நம்ம பார்த்துருப்போம். ராஜஸ்தான் சமவெளியில் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடபெரும் சமவெளியில ஒரு பார்ட்டு தான் ராஜஸ்தான் சமவெளி. இந்த ராஜஸ்தான் சமவெளியுடைய மேஜர் பார்ட் தார் பாலைவனம். அடுத்து நாம பார்க்க போறது தேர்டு, தீபகற்ப பீடபூமி. பீடபூமினா நம்ம என்ன சொல்லியிருப்போம், பிளாட்டூஸ் இஸ் நத்திங் பட் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? ஓகேங்களா, தீபகற்ப பீடபூமியுடைய பரப்பளவு பாருங்க 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு, லார்ஜஸ்ட் பிசிக்கல் டிவிஷன் எது அப்படின்னா இந்த தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது. ஏன் சார் அப்படின்னா இந்தியாவின் பரப்பளவே 32,77,263 சதுர கிலோமீட்டர் தான். இதுல பாதிக்கு பாதி தீபகற்ப பீடபூமியா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபகற்ப பீடபூமியை நம்ம பாக்குறோம். இந்த தீபகற்ப பீடபூமியை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க, ஒண்ணு மத்திய உயிரினமாகவும் இன்னொன்னு தக்கான பீடபூமியாகவும் பிரிக்கிறோம். ஓகேங்களா, தீபகற்ப பீடபூமியை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு மத்திய உயிரினம் அப்படின்னா இந்த நர்மதை நதி இருக்கு இல்லைங்களா, நர்மதை நதிக்கு மேல இருக்கக்கூடிய பார்ட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்மதை நதிக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாட்டூ, இந்த பார்ட் டெக்கான் பிளாட்டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகேங்களா, இதுல வந்து பாருங்க மத்திய உயிரினங்கள்ல என்னென்ன பார்ட் வரும் அப்படின்னா மால்வா பிளாட்டூ, பாகல்கண்ட் பிளாட்டூ, பந்தேல்கண்ட் பிளாட்டூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ, ஷில்லாங் பிளாட்டூ. மாலவா பீடபூமி, பாகல்கண்ட் பீடபூமி, பந்தேல்கண்ட் பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி ரொம்ப முக்கியமானது. இட் நோன் ஃபார் இட்ஸ் மினரல் ரிசோர்சஸ். அடுத்து ஷில்லாங் பிளாட்டூ மேகாலயால இருக்கு. இந்தியாவிலேயே அதிக மழை பெறும் பகுதி மௌசின்ராம், அது அங்கதான் இருக்கு, ஷில்லாங் பிளாட்டூல தான் இருக்கு. ஓகேங்களா, அப்ப பாருங்க இந்த தீபகற்ப பீடபூமியை மத்திய உயிரினமாகவும் தக்கான பீடபூமியை பிரிக்கக்கூடிய 6 பேர் தான் நர்மதை ஆறு அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரிங்க சார். தக்கான பீடபூமினா என்ன சார், கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவ நிலம், இது பேர் தான் தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ். இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த குஜராத் ஃப்ரம் த நார்த் டு கன்னியாகுமரி இந்த சவுத். ஓகேங்களா, குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வர வந்து பாத்தீங்கன்னா நீண்டு காணப்படுறது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி கம்பேர் டு ஈஸ்டர்ன் காட்ஸ் இட் வாஸ் அ கண்டினியூஸ் அண்ட் ஹை ஆல்டிடியூட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளை ஒப்பிடும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை உயரமாகவும் ஓகேங்களா தொடர்ச்சியாகவும் பாத்தீங்கன்னா இருக்கும். மகாராஷ்டிரால இதனுடைய பேர் சயாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் நேம் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகேங்களா சயாத்ரி இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா, தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நீலகிரி. கேரளால எக்ஸாம்பிள் என்னன்னா காடமம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏலக்காய் மலை. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து பாருங்க இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக், இதனுடைய உயரமான சிகரம் என்னன்னா ஆனைமுடி. தென்னிந்தியாவின் உயரமான சிகரமான ஆனைமுடி தான்.
மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னாலும் ஆனைமுடி தான். ஆனை மழை கிடையாது, ஆனைமுடி. ஓகேங்களா, இது வந்து கேரளால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2695 மீட்டர். புரியுது இல்லைங்களா? சரிங்க சார். வேற வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா ரிச் இன் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, உயிர் பன்மைத்துவம் நிறைந்த மலைத்தொடர் எதுன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், யுனெஸ்கோவோட புராதன சின்னமா அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இட் வாஸ் ரெகக்னைஸ்ட் as a யுனெஸ்கோஸ் ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா, யுனெஸ்கோஸ் ஹெரிட்டேஜ் சைட் இன் 2012. யுனெஸ்கோவோட புராதன சின்னமா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் பன்மைத்துவம் அதிகமா இருக்கிறதுனால. உயிர் பன்மைத்துவம்னா என்ன சார் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில தாவர இனங்களும் விலங்கினங்களும் இருக்கிறது தான் உயிர் பன்மைத்துவம். அடுத்து வந்து பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது கம்பேர் டு வெஸ்டர்ன் காட்ஸ் இட் வாஸ் a discontinuous range. இது தொடர்ச்சி அற்றது மற்றும் உயரமும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதனுடைய உயரமான சிகரம் எது அப்படின்னா ஜிந்தகடா அப்படிங்கிறது. ஜிந்தகடா 1690 மீட்டர். ஓகேங்களா, ஜிந்தகடா அப்படிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி அற்றதுன்னு பார்த்தோமா. ஏன் சார் தொடர்ச்சி அற்றதா இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் flows towards the eastern ghats. ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய பெரும்பாலான நதிகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து ஓகேங்களா வங்கக்கடல்ல கலக்குது. இந்த நதிகளால பாத்தீங்கன்னா அரிக்கப்படுது. ஓகேங்களா, அதனால தொடர்ச்சி அற்றதா இருக்கு. இதோட இன்னொரு பேர் பாருங்க பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய இன்னொரு பெயர், மற்றொரு பெயர் பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைக்கான எக்ஸாம்பிள். அது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஜவ்வாது மலைனா திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள்லயும், சேர்வராயன் மலை சேலம்ல இருக்கு, கல்ராயன் மலை அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சியில் இருக்கு, கொல்லி ஹில்ஸ் அப்படிங்கிறது நாமக்கல் இருக்கு, பச்சை மலை அப்படிங்கிறது பெரம்பலூர்ல இருக்கு. ஓகேங்களா, சரிங்க சார். இதுல நார்மலா சொன்னோம் நம்ம இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் ஜிந்தகடா. இதே தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் கேட்டாங்க, கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா சோலைக்கரடு. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னா ஜிந்தகடா. தமிழ்நாட்டில் காணக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். சரிங்க சார், தமிழ்நாட்டில் அப்படி என்ன கிழக்கு தொடர்ச்சி மலை சார் காணப்படுது அப்படின்னா இப்பதானே பார்த்தோம் ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. ஓகேங்களா, அடுத்து கல்வராயன் மலை. இந்த 5 மலையில எது சார் எது உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோலைக்கரடு 1620 மீட்டர். இது எங்க இருக்கு அப்படின்னா சேர்வராயன் மலை ஏற்காடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்க இருக்கு. நெக்ஸ்ட், இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் எது அப்படின்னா நீலகிரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே இப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்கள் வழியா வருது. இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப், அதுக்கடுத்து சேர்வராயன் மலை ஸ்டார்ட் ஆகுது. இங்க அப்படியே சேர்வராயன் மலை ஏற்காடுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து தருமபுரி அப்படியே போனீங்கன்னா தருமபுரி தொப்பூர் பார்த்துருப்பீங்களா, தொப்பூர் இருந்து அப்படியே போனீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் அப்படியே போய் இது எங்க ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீலகிரி மலையில போய் ஜாயின் ஆகும். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் இணையக்கூடிய இடம். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட்ஸ் அட் நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இணையக்கூடிய இடம் நீலகிரி. இந்த நீலகிரி மலையின் உயரமான சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா. நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா 2637 மீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னாலும் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னாலும் ஆனைமுடி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான தமிழ்நாட்டின் உயரமான சிகரம்னாலும் நீலகிரி மலையின் உயரமான சிகரம்னாலும் தொட்டபெட்டா. ஓகேங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னா ஜிந்தகடா, தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னா சோலைக்கரடு அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரிங்க சார். அடுத்து பாருங்க கிழக்கு கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளினா பாருங்க கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம 2 கடற்கரை சமவெளிகள் இருக்கு. ஓகேங்களா, ஒண்ணு மேற்கு கடற்கரை சமவெளி, இன்னொன்னு கிழக்கு கடற்கரை சமவெளி. ஓகேங்களா, மேற்கு கடற்கரை சமவெளினா என்னன்னு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மேற்கு கடற்கரை சமவெளி. இங்க கொடுத்துருப்போம் பாருங்க, இது மேற்கு தொடர்ச்சி மலைங்களா, இது அரபிக்கடலா, இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் பேர் தான் மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விடாவுக்கு நடுவில் இருந்தது தான் கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுல பாருங்க இந்த மேற்கு கடற்கரை சமவெளி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், இதனுடைய வடபகுதி பேரு கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வடபகுதி பேரு கொங்கன் கோஸ்ட், மத்திய பகுதி பேரு கனரா கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், தென்பகுதி பேரு மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வடபகுதியோட பேரு மகாராஷ்டிரால கோவால இதனுடைய பேர் கொங்கண கடற்கரை, கர்நாடகால இதனுடைய பேர் கனரா கடற்கரை, கேரளால இதனுடைய பேர் மலபார் கடற்கரை. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள் வந்து பாருங்க, ஒண்ணு வேம்பநாடு லேக்.
வேம்பநாடு ஏரி. ஓகேங்களா, இந்தியாவின் நீளமான ஏரி, லாங்கஸ்ட் ரிவர், லாங்கஸ்ட் லேக் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே ஒரு ஏரியை பத்தி பார்த்தா சார், சாம்பார் ஏரி. ஓகேங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய உப்புநீர் ஏரின்னு பார்த்திருப்போமா. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வேம்பநாடு ஏரி கேரளால இருக்கு, இந்தியாவின் நீளமான ஏரி அதுதான். அதே மாதிரி பாருங்க அஸ்தாமுதி ஏரி, இதுவும் கேரளால தான் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ரெண்டு ஏரிகளும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள். அஸ்தாமுதி ஏரி ஓல்டு குரூப் 1 கொஸ்டின். ஓகேங்களா, அஸ்தாமுதி ஏரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கேரளா. மேற்கு கடற்கரை சமவெளி பார்த்திருப்பாங்களா. அடுத்து கிழக்கடற்கரை சமவெளி. மேற்கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி கிழக்கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விடாக்கு நடுவில் இருக்கு. இது வந்து மேற்கு வங்காளத்துல இருந்து கன்னியாகுமரி வர இருக்கும். மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு சமவெளி இதெல்லாம் சேர்ந்ததுதான் மேற்கடற்கரை சமவெளி. இதை ஃபேமஸான ஊர் என்ன சொல்லுவோம்னா சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நாம மேற்கடற்கரை சமவெளியில 2 ஏரிகளை முக்கியமா பார்த்தோமோ அதே மாதிரி இங்க 3 ஏரிகள் முக்கியமான ஏரிகள் இருக்கு. சிலிக்கா ஏரி, கொல்லேரி ஏரி, பழவேற்காடு ஏரி. அப்படிங்கிற சிலிக்கா ஏரி ஒடிசால இருக்கு, கொல்லேரி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச நடுவில் இருக்கு. ஏன்னா அந்த ஏரியினுடைய வடபகுதி ஆந்திரா, தென்பகுதி தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த பழவேற்காடு ஐலாண்ட்ல தான், பழவேற்காடு தீவுல தான் ஸ்ரீஹரிகோட்டா, நாங்க சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா, ராக்கெட் லான்ச் பண்றது அதெல்லாமே இங்கதான் இருக்கு. சிலிக்கா ஏரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி. காயல் ஏரினா லெகூன் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. காயல் ஏரினா ஒண்ணுல ஒரு சாண்ட் டியூன், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஏரி, இதுதான் காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கடல் நீரால உருவாக்கக்கூடிய ஏரி தான் காயல் ஏரி. இந்த காயல் சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்தியாவிலேயே முதல் ராம்சார் மையம் எதுன்னா சிலிக்கா ஏரி. ராம்சார் சைட்னா என்ன, ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்பு, இதான் ராம்சார் சைட்டு. ஓகேங்களா, இந்தியாவிலேயே முதல் ராம்சர் மையம் எதுன்னா சிலிக்கா லேக் அப்படிங்கிறது. புரியுது இல்லைங்களா. இன்னைக்கு இந்தியாவில 89 ராம்சர் மையம் இருக்கு. இதுல முதல் ராம்சர் மையம் சிலிக்கா ஏரி தான். சரிங்களா, சரிங்க சார். அடுத்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். அடுத்து வந்து தீவுகள் அப்படிங்கறது பார்க்க போறோம். எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. என்ன தீவு, அதோடைய பரப்பளவு என்ன, தலைநகர் என்ன, மொத்த தீவு என்ன, முக்கிய தீவு என்ன, நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கால்வாய் என்ன. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன தீவுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் தீவு. இதோட பரப்பளவு பாருங்க 8749 சதுர கிலோமீட்டர். தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபரோட தலைநகர் போர்ட் பிளேயர். இப்ப இதனுடைய பேர் என்னன்னு மாத்திருக்காங்க பாருங்க, ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மொத்த தீவு 572 தீவு. 572 தீவுல 347 தீவு அந்தமான்லயும் 225 தீவு நிக்கோபார்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முக்கியமான தீவு இந்த 572 தீவுல முக்கியமான தீவுன்னு சொல்றோம் எது அப்படின்னா பாரன் தீவு. இப்போ சார் 572 தீவுல முக்கியமான தீவுன்னு பாரன் தீவுன்னு சொல்றோம் போது there is some reason. என்ன ரீசன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரே ஒரு செயல்படும் எரிமலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. புரியுது இல்லைங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் எரிமலை இருக்கிறதுனால இது 572 தீவுல இந்த தீவுகளை ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சொல்றோம். அடுத்து முக்கிய கால்வாய். சார் இந்த இடத்துல தீவே வந்து கடலுக்குள்ள இருக்கிறது, இங்க எப்படி கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல கால்வாய் அப்படிங்கிறது கேரளால அச்சக்கோடு தான் கால்வாய்ன்னு சொல்லுவோம். 10 டிகிரி அச்சக்கோடு அப்படிங்கிறது வடபகுதி அந்தமானாகவும் தென்பகுதி நிக்கோபாராவும் பிரிக்கிறது தான் 10 டிகிரி அச்சக்கோடு அப்படிங்கிறது. 10 டிகிரி latitude line that divide அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா, சரிங்க சார். அடுத்து இதை பார்த்த மாதிரியே நம்ம லட்சத்தீவு பார்க்கலாமா. லட்சத்தீவுகள் பாருங்க 1973 தான் லட்சத்தீவுகளை உருவாக்கியிருப்பாங்க. லட்சத்தீவு, அமினித்தீவு, மினிக்காய் இது 3 இன்டகிரேட் பண்ணி 1973 லட்சத்தீவுல ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம்டு பை இன்டகிரேட்டிங் லக்கடிவ், மினிக்காய், அமின்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 இன்டகிரேட் பண்ணி தான் ஓபன் பண்ணி இந்த இது லட்சத்தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதனுடைய பரப்பளவு பாருங்க வெறும் 32 சதுர கிலோமீட்டர். தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா கவராத்தி. இங்க போர்ட் பிளேயர்னு பார்த்திருப்போம், இங்க கவராத்தி. மொத்த தீவு இங்க 27 தீவு. இதுல முக்கியமானது பிட் தீவுன்னு சொல்றோம். ஏன் சார் அப்படின்னா மனிதர்களே வசிக்காத பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடம், அதுதான் அந்த பிட் தீவு அப்படிங்கிறது. ஓகேங்களா, இங்க முக்கியமான கால்வாய் இங்க 10 டிகிரி பார்த்தோம் அந்தமான் நிக்கோபாரை பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2, ஒன்னு 8 டிகிரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 9 டிகிரி. 8 டிகிரி கால்வாய் பாருங்க. மாலத்தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி. ஓகேங்களா, மாலத்தீவுங்கிறது இன்னொரு நாடு, லட்சத்தீவுங்கிறது நம்மளுக்கு சொந்தமானது. ஓகேங்களா, லட்சத்தீவுகள் நம்மளுக்கு சொந்தமானது, 2 பிரிக்கிறது 8 டிகிரி. ஓகேங்களா, 9 டிகிரின்னு பாருங்க. லட்சத்தீவுகள் டோட்டலா 27 தீவு இருக்குன்னு சொன்னோமா. இந்த 26 தீவுகள் ஒரு இடத்துல இருக்கு. 27 ஒரு தீவு மட்டும் தனியா இருக்கு, மினிக்காய் மட்டும் தனியா இருக்கு. இது 2 இந்த லட்சத்தீவு கூட்டங்களில் இருந்து மினிக்காயை மட்டும் பிரிக்கிறது இந்த ஒரு 9 டிகிரி லாட்டிடியூட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, புரியுது இல்லைங்களா. அதே மாதிரி இன்னும் இப்படியும் சொல்லலாம். 8 டிகிரி அப்படிங்கிறது லட்சத்தீவுகளையும் மாலத்தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இதுல லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரின்னு பார்த்தோம். இதுல இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா மாலத்தீவையும் மினிக்காயும் பிரிக்கிறது 8 டிகிரி தான் சொல்லலாமா. அப்படி கரெக்ட் தானே. அதனாலதான் படம் மாதிரி பிக்சோரல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா, தீவுகள்ல
என்ன தீவு, பரப்பளவு, தலைநகர், மொத்த தீவு, முக்கியமான கால்வாய் கொடுத்துருக்கோம். 5 இது பார்த்துருக்கோம். த ஹிமாலயாஸ், த கிரேட் நார்த் இந்தியன் பிளைன், இதுல கிரேட் இந்தியன் டெசர்ட், அதுக்கு அடுத்து பெனின்சுலார் பிளாட்டோ, கோஸ்டல் பிளைன், ஐலாண்டு, இமயமலைகள், வடபெரும் சமவெளி, அதுல ஒரு பகுதி இந்திய பெரும் பாலைவனமான தார் பாலைவனம், அதுக்கடுத்து தீபகற்ப பிடபூமி, அதுக்கடுத்து கடற்கரை சமவெளி, அதுக்கடுத்து தீவுகள். 5 இதையும் பார்த்திருப்போம். ஓகேங்களா, இதுதான் இந்தியாவுடைய நிலப்பிரிவுகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பீக்ஸ் முக்கியமா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, மலை சிகரங்கள் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, இது முக்கியமா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ஏரிகள் முக்கியமா தெரிஞ்சுங்க. வேம்பநாடு ஏரி, அஸ்தாமுதி ஏரி கேரளால பார்த்தோம். நம்ம பழவேற்காடு, கிளிக்கா, கொள்ளேறு, சாம்பார் ராஜஸ்தான்ல. இன்னொரு ஏரி பாருங்க, ஊலாரி ஏரி அப்படிங்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லுவோம். ஊலாரி ஏரி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. இந்த ஏரிகள்லாம் கொஞ்சம் முக்கியமா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, சரிங்க சார், இதுதான் இந்த டாபிக். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.